மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9949981420. துரோகம் செய்து விட்டார்கள்னு திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்ட நிறைய பதில் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். சி.வி. சண்முகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி போட்டு அவங்க ஆதரவோடு முதலமைச்சராக முயன்றார். அதே வேளையில் திரு திருமாவளவனுக்கு அந்த வாய்ப்பு வரும்பொழுது அதை ஏற்க மறுத்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. முதல்வரானால் நான் முதல்வராவேன், இல்லை என்றால் எதிர்க்கட்சியில் இருப்பேன் என்று நிலைப்பாடு எடுத்தார். அவர் 47 பேர் அவரை தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் அதே போல கொறடாவை நியமித்திருப்பதாகவும் அந்த விளைவாக அந்த நிலை வருவதாக கூறுவது தவறு. அந்த 47 பேருக்கான கடிதம் வாங்கப்பட்ட காரணம் என்பது வேறு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்பட்டார், தேர்தலுக்கு பிறகு செயல்பட்டார். அதே வேளையில் திருமாவளவனை முதலமைச்சராக வாய்ப்பு வரும்பொழுது அதை ஏற்க மறுத்தார். தமிழக வெற்றி கழகம் திமுகவை எதிர்க்கிறதே, அவர்களுக்கு ஆதரவளிப்போம் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்க மறுத்தார். நாங்கள் பதவிக்காக போகின்றோம் என்றால் நீங்கள் பதவிக்காகத்தானே எல்லா செயல்பாட்டையும் செய்கிறீர்கள் என்று நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். திரு வேலுமணி அவர்கள் பேசும்பொழுது திருமதி சசிகலா அவர்கள்தான் திரு பழனிசாமியை முதலமைச்சராக்கியது, இப்படி பலரும் இணைந்து செயல்படணும்னு நாங்கள் கோரிக்கை வைத்தோம், மாறாக அவர் எல்லோரையும் கட்சியை விட்டு நீக்கி வருகிறார், அந்த செய்கையை தொடரக்கூடாது. சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களெல்லாம் கூட கட்சியில் இணைக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் கட்சி பல பெறும். நாங்கள் அவர் பொதுச் செயலாளர் என்பதை ஏற்கின்றோம், அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவரது அணுகுமுறை சரியில்லை அப்படிங்கிறாங்க. திரு டிவி சோமு நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். திரு டிவி சோமு, இது ஒட்ட முடியாத விரிசலாக போயிட்டுருக்கா, ஆனால் கடைசியில் சொல்லும்போது அவர் தான் இங்கே பொதுச் செயலாளர்னு சொல்கிறாங்க. இதில் பெரிய பரபரப்பாக பார்ப்பது என்பது திருமாவளவனை முதலமைச்சராக ஏற்க திரு எடப்பாடி பழனிசாமி மறுத்து விட்டார் என்பது. ஒரு தடவை திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார்ல, ஜெயலலிதா நிறைய சாப்பிட்டாங்க போனாங்க வந்தாங்கன்னா, அப்புறம் இல்ல நான் அந்த நேரத்துக்கு சும்மா அடிச்சு விட்டேன்னு அதையும் பப்ளிக்கா சொன்னாரு. அதனால நான் ஒரு உறுதிப்படுத்தப்படாத அரசியல் தலைவர்கள் பேசுற எந்த பேச்சையுமே நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த மாதிரி ரகசிய பேச்சுக்களும் உறுதிப்படுத்தப்படாத தகவல். அவர் என்ன சொல்றாரு, நான் என் பிள்ளை மேல சத்தியம் பண்றேங்கிறாரு, நீங்க உங்க பிள்ளைய கொண்டு வாங்க, நான் என் 2 பசங்களையும் கொண்டு வரேன், நம்ம 2 பேரும் சத்தியம் பண்ணுவோங்கிறார். தஞ்சாவூர் பக்கம் ஒரு பழக்கம் உண்டு, பொய் சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா சத்தியமா சொல்லிட்டு மனசுக்குள்ள விட்டான்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழக்கம். இல்ல, ஸ்கூல் பிள்ளைங்கள விளையாடும் போது சத்தியமா அப்படின்னு சொல்லும்போது அசத்தியமா அப்படின்னு பொருட்பட சொல்லுவாங்க. அந்த மாதிரி விளையாட்டு அருமை அருமை. இல்லைன்னா மனசுக்குள்ள ஆணு குத்தி சத்தியம் பண்ணிடுறது. பட் அகைன் இதை நம்ம அப்படி லேசா கடந்து போயிட முடியல. இவங்க மட்டும் கிளைம் பண்ணா பரவாயில்ல, திருமாவளவனும் அதை ஆமோதிக்கிறாரு, அது பொது வழியில இருக்கு, நிறைய ரிப்போர்ட் ஆச்சுங்கிறத பாக்குறோம். இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் தின் ஏர். நம்ம இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ரிப்போர்ட் ஆனதையும் பார்த்தோம், அதுக்கு ஒரு வேலிடிட்டி கூடுதில்லை. இல்ல, இப்ப இவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது, அதுதான் எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது மட்டுமே காரணமாக இருந்தால், இவங்க ரொம்ப சிம்பிளா நாங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்க அவங்களுக்கு எதிர்த்து கூட ஓட்டு போட மாட்டோங்க, நாங்க வரல சட்டமன்றத்துக்குன்னு சொல்லலாம். ஒண்ணு தவிர திமுக அதிமுக கூட்டணி பிடிக்கலங்கிறதுக்காக தவேகாவுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறோம், இது வேற டிபார்ட்மெண்டால இருக்கு. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தார்மீக காரணம் என்பது தமிழக வெற்றி கழகமும் கூட திமுக எதிர்ப்பு சக்தி, நாங்களும் திமுக எதிர்ப்பு சக்தி, அதனால அது ஒரு குறைஞ்சபட்ச காம்ப்ரமைஸ் அவங்க முன்மொழியறாங்க. இதே தவேக அதிமுகவையும் எதிர்சக்தியா தானே பாக்குது, திமுகவாவது எதிர்த்துச்சு, அதிமுகவும் பொருட்படுத்தவே இல்லையே, அதுதானே இன்னும் மைனஸான ஒரு. இவங்களை பொருட்படுத்துறாங்களே, அதை பாக்குறோமே. அதான் பொருட்படுத்துறாங்க அப்படின்ட்டு. அப்படி பொருள் பொருத்தும் போது குறைந்தபட்ச காம்ப்ரமைஸ் அரசியல்ல தேவை. அது எவ்வளவு பெரிய காம்ப்ரமைஸ், இந்த காம்ப்ரமைஸா அந்த காம்ப்ரமைஸாங்கிறதான விவாதம். ஆமா ஆமா உண்மை அது. இப்ப என்னன்னா, தன்னுடைய ஒரு அரசியல் எதிர்காலத்திற்கு தவேகாவுக்கு எதிராக வாக்களிப்பது சரின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. இவங்க தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு தவேகா கூட அனுசரிச்சு போறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். இது ஒட்டும் நினைக்கிறீங்களா இதுக்கப்புறம்? ஆனா இதெல்லாம் சொல்றாங்க, ஆனா ஒன்னாதான் இருக்கு கட்சி, உடஞ்சிருச்சுலாம் சொல்லாதீங்க, நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்க விரும்புறோம், அவர் தான் பொதுச் செயலாளர்னு சேர்த்து சொல்றாங்க. ஸோ அது ஒரு லீகலிஸ்டிக் பொசிஷனா இல்லை இது ஒரு சமரசத்துக்கெல்லாம் இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதில் நம்ம சேர்த்து பார்க்கணும், திரு பழனிசாமி அவர்களும் இந்த தருணம் வரைக்கும் உங்களை கட்சியை விட்டு நீக்கல, வேற எந்த சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளங்கிறத பார்க்குறோம். இன்னமும் கூட காம்ப்ரமைஸுக்கு இந்த 2 தரப்புக்கும் இடையே வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
காம்ப்ரமைஸ் ஆகாதுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஆனா இது அளவுக்கு மீறி போனதா தானே தெரியுது. ஏன்னா இவங்க வந்து சட்டமன்றத்துக்கு போறதுக்கு முன்னால இவங்களுடைய நிலைப்பாட அறிவிச்சுட்டாங்க, நாங்க தேவைக்கு ஆதரவளிப்போம்னு. அது வரைக்குமான கூட ஒரு 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருந்திருக்கலாம். இவங்க இதை நடத்தி முடிச்சுட்டாங்களே, எவ்வளவு கடுமையா ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்கல்ல, இது மாதிரி கொறடாவை மீறி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா எம்எல்ஏ பதவியை பறிப்போம். இன்பதுரை எம்பி சொன்னார்ல, அவர் எடப்பாடியுடைய குரல் தானே, அதை தவிர நாங்க வந்து வழக்கு தொடுப்போம் அப்படிங்கிற பட் ஆனா பாருங்களேன், இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர். அவர்கிட்ட இருக்கிற நம்பர்ஸை விட இவங்கள்ட்ட நம்பர்ஸ் அதிகமா இருக்கிறது. அது போதுமான நம்பர்ஸாங்கிறது வேற கேள்வி. பட் ஒரு பொதுச் செயலாளர் பக்கம் இருக்கிறத விட இன்னைக்கு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா அதுலயும் த ரீடிங் சே சம்திங்ல எந்த பக்கம் பெரும்பான்மை இருக்குன்னு. ஆமா ஆமா ஆமா, ஏற்கனவே தேசியவாத காங்கிரஸ்லயும் சிவசேனையிலயும் அதான நடந்துச்சு. இந்த வந்து நிர்வாகிகள் இருக்கிறத விட இந்த எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் அதிகமாக இருக்காங்கன்னு தானே அங்க சிக்கலாச்சு. உண்மையான கட்சி இதுன்னு யார்கிட்ட அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கோ அவங்கள தானே தேர்தல் ஆணையமே சொல்லுச்சு. அது சரியா தப்பாங்கிறது வேற, ஆனா அதுதானே நடந்துச்சு. அந்த மாதிரி பாக்குறப்ப ஆனா இதுல இவங்க இன்னும் வந்து நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு வரல, வருவாங்க. ஓகே, அதை நோக்கி போகுதுன்னு நீங்க கணிக்கிறீங்க. பாப்போம் எதை நோக்கி போகுதுங்கிறத பாப்போம். மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர். அட்மிஷன் ஓபன். கால் 9994981420.